கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தை நீதிமொழிகள் 22:11. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஞானமுடையவன் இந்த உலகத்திலே தனக்கு உத்தமமான சிநேகிதரை சம்பாதித்து கொள்ளுகிறான். உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நட்பு உங்களுக்கு மிகவும் அவசியம். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பத்திரிகை ஒன்றில் நட்பு என்ற வார்த்தைக்கு யார் சரியான விளக்கம் அளிக்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த பரிசு கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு வெளிவந்தது. வந்த ஆயிரக்கணக்கான விளக்கங்களுக்குள்ளே ஒரு விளக்கத்தை தெரிந்தெடுத்து பரிசு கொடுத்தார்கள். பரிசு பெற்ற விளக்கம் என்ன தெரியுமா? உலகம் கைவிட்ட நிலையில் தனது நண்பனிடத்தில் மனமிறங்கி அவனை தூக்கி விடுபவனே உண்மையான நண்பன். பிரியமானவர்களே, இயேசுவை பார்த்து நட்பு அல்லது சிநேகிதத்திற்கு சிறந்த விளக்கம் தாருமையா என்று கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கின்ற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று யோவான் 15:13 ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று 1 யோவான் 3:16 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நட்புறவை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் ஆபிரகாமோடு சிநேகிதனாய் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கலாம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். ஏனோக்கு உலாவி சஞ்சரித்தார். மோசையோடு முகமுகமாய் பேசினார். தானியேலை பிரியமானவன் என்று அழைத்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் பூமியிலே இறங்கி வந்து 12 சீஷர்களை தெரிந்தெடுத்து அவர்களுடைய சிநேகிதரானார். இயேசு தன்னுடைய சிநேகிதத்தை எப்படி வெளிப்படுத்தினார்? அவர் பெரிய மகிமையின் ராஜாவாய் இருந்த போதிலும் சீஷர்களோடு உண்டு உறங்கி தங்கி இருந்தார். தன்னுடைய பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவித்தார். சீஷர்களை குற்றம் கண்டுபிடிக்க சதுசேயர் பரிசேயர் எல்லாம் வந்தபோது அவர் விட்டு கொடுக்கவில்லை. சீஷர்களுக்காக பரிந்து பேசினார். முடிவாக நட்புக்கு இலக்கணமாக தன்னுடைய ஜீவனையே அவர் அர்ப்பணித்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய வீட்டை ஞானமாக கட்ட வேண்டுமா? இயேசுவாகிய தூணை அங்கே நிறுத்துங்கள். இயேசு உங்களுடைய சிநேகிதராய் இருக்கிறது போல நீங்களும் மற்றவர்களுக்கு சிநேகிதராய் இருங்கள். இயேசு உங்களில் அன்பு பாராட்டுவதை போலவே மற்றவர்களிடத்திலும் நீங்கள் அன்பு பாராட்டுங்கள். உங்களுடைய வீட்டிலே அந்த சிநேகிதத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். தொடர்ந்து எல்லா இடத்திலும் சிநேகிதத்தை வெளிப்படுத்துங்கள். நீதிமொழிகள் 17:17 சொல்லுகிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எல்லாம் வல்லவரே, சகலத்தையும் ஆளுகை செய்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, எங்கள் நீதியுள்ள தெய்வமே, எங்களை விசாரிக்கிறவரே, எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறவரே, எங்கள் மேல் இரக்கம் வைக்கிறவரே, எங்களில் அளவில்லாத அன்பு கூறுகிறவரே, உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை அப்பா. நீர் நட்புள்ள தேவனாயிருக்கிறீர், சிநேகித அன்பு கொண்டவராயிருக்கிறீர். எங்களை அற்புதமாய் வழிநடத்தும் தெய்வம் அப்பா. நீங்கள் எங்கள் ஆபத்திலே எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை தப்புவிக்கிறீர். உலகத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகளிலும் அதன் தந்திரங்களிலும் இருந்து எங்களை நீர் விடுவிக்கிறீர். உம்முடைய பிள்ளையாக, அதைக்காட்டி உம்முடைய சிநேகிதனாக நீர் எங்களை அரவணைத்து கொள்ளுகிறீர். எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்துகிறீர். எங்களுக்காக வழக்காடுகிறீர், எங்களுக்கு நீதி செய்கிறீர். உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் எங்கே இல்லை அப்பா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா, உம்முடைய பிள்ளைகளின் மேலே நான் ஆசீர்வாதங்களை பேசுகிறேன் அப்பா. ஆமா ராஜா, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் பேசுகிறேன். உன்னதத்தின் நிறைவினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக.
சத்துவம் இல்லாதவர்களை நீ சத்துவத்திலே அப்பா நீர் நிலைநிறுத்துவீராக. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரே, அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவரே, உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் கிடையாதுப்பா. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். எங்கள் சிநேகிதராய் உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எஸ்டடி எங்களை அழைத்த தெய்வமே, எங்கள் சிநேகிதரே உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய தயவு அதிகமாக இறங்கட்டும். உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் இந்த காலை வேளையில் வெளிப்படட்டும் அப்பா. நொறுங்குண்ட இருதயங்களில் ஒரு பலன் உண்டாகட்டும், ஒரு நம்பிக்கை வரட்டும். என் சிநேகிதனாகிய என் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறவர். அவர் என்னை முற்றுமுடிய நடத்துகிறவர். நான் எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எதற்கும் நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி இந்த நேரத்திலும் அப்பா விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் அமரட்டும். உடைக்கப்பட்ட உள்ளங்களை நீர் தேற்றுவீராக ராஜா. ஒரு புதிய பலத்தால நீர் இடைக்கட்டும் ராஜா. ஒரு புதிய நம்பிக்கையை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில் கொடுப்பீராக. நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பா சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கை அவ்வளவுதானோ, முடிந்து விட்டதோ, ஏன் என் உற்றார் உறவினரை பிரிந்து நான் இருக்கிறேன், அவர்களுக்காகத்தானே நான் இவ்வளவு காடுகள் கடந்து நான் வேலை செய்கிறேன் என்று வருத்தத்தோடும் அப்பா புலம்பிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆறுதல் தரும் தெய்வமே, நீர் நிச்சயமாகவே உம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறவர் அல்ல. நீர் குடும்பங்களை கூட்டி சேர்க்கிறவர். பிரிந்து கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒன்று சேர்க்கிறவர். இந்த நேரத்தில் எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து கிடக்கிறதோ ராஜா, அந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் அப்பா. அதற்கேற்ற வாய்ப்புகளையும் வழிகளையும் நீர் உண்டாக்குவீராக. சத்துருவானவன் ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகள் மேல் கை வைக்க முடியாது. அவன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒருபோதும் அவன் வெற்றி அடைவதும் இல்லை சுவாமி. அவன் தோற்று போனவன், பிசாசானவன் தோற்று போனவன், விழுந்து போகனவன், அவன் ஆகாதவன், அவன் தள்ளப்பட்டவன். இயேசுவே, வெளிச்சத்தின் பிள்ளைகளிடத்திலே அந்த இருளுக்கு வேலை இல்லை. அந்த இருள் எவ்வளவுதான் வந்து முயற்சி செய்தாலும் அந்த இருள் ஒருபோதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளை சேதப்படுத்துவதும் இல்லை. அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து அவன் எந்த ஆதாயத்தையும் பெற்றுக்கொள்வதும் இல்லை. இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய கரம் வல்லமையாய் வெளிப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளை குழப்புகிற பிசாசுகள் ராஜா, உம்முடைய பிள்ளைகளை வாழ விடாமல் தடுக்க நினைக்கிற, உயர விடாமல் தடுக்க நினைக்கிற ஒவ்வொரு சத்துருவின் கிரியைகளையும் மனுஷிக ஆவிகளையும் மனுஷர்களுக்குள்ளே தங்கியிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய பிசாசின் கிரியைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் நான் கட்டுகிறேன் அப்பா. ஆமாம் ராஜா, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ராஜா, நாங்கள் பலவீனர்களாய் இருக்கிற பொழுது நீர் உம்முடைய ஆவியை அனுப்பி நீர் எங்களை பலப்படுத்துகிறீர். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கென்று சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா, உமக்கென்று சாட்சியாக நாங்கள் நிற்க ஆசைப்படுகிறோம் அப்பா. உமக்கென்று நாங்கள் சாட்சியாய் வாழ்வோம் சுவாமி. எங்கள் சிநேகிதராகி எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக, எங்கள் இரட்சகருக்காக, எங்கள் மீட்பர்களுக்காக, என் மீட்பருக்காக நான் வாழுவேன். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவேன். இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிறீர் சுவாமி. அமராஜ், உம்முடைய தொடுதலை இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் உணர்வார்களாக. விசுவாசத்தில் யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சிநேகிதனாகிய இயேசுவின் அந்த வல்லமையை, அந்த தொடுதலை உணர்வார்களாக சுவாமி. ஆமாராஜா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். ராஜா, நாங்கள் விசுவாசிகள் மாத்திரமல்ல, உம்முடைய சிநேகிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆமாராஜா, உம்முடைய இரத்தத்தினால் நீர் எங்களை இப்பொழுதும் கழுவி அருளும் அப்பா. எங்கள் மேல் காணக்கூடிய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள் இருக்கும் என்று சொன்னார் ராஜா. ஒருவேளை அது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த அளவுக்கு உயர முடியாதபடி எங்களை தடை செய்யும் பாவமாக இருக்கும் என்று சொன்னார். நீர் ஆசீர்வதிக்க முடியாதபடி உடைய கண்களுக்கு முன்பாக காணக்கூடிய எல்லா பாவங்களும் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவதாக. ஒரு புதிய மாற்றம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும் சுவாமி. பழையவை ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்கிற வார்த்தையின்படி ராஜா, உம்முடைய பிள்ளைகளை நீர் புதிதாக்குவீராக.
சரீரங்களை நீர் கழுவுவீராக, எண்ணங்களை கழுவுவீராக, சிந்தையை உம்முடைய இரத்தத்தினால் நீர் கழுவுவீராக. ஹல்லேலூயா. பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில் விடுதலை உண்டாகட்டும். என் சிநேகிதனாகிய என் இயேசுவே, நீர் உம்முடைய ஜீவனையே நீர் எங்களுக்காக கொடுத்தீர். உண்மையான எங்கள் சிநேகிதன் நீரே தான்ப்பா, நீங்கள் தான்ப்பா. எஸ் டாடி. ஆமாம் ராஜா, நீரே எங்கள் சிநேகிதனாக இருக்கிறீர். தகப்பனுக்கு தகப்பனாக இருக்கிறீர், தாய்க்கு தாயாக இருக்கிறீர், சிநேகிதனுக்கு சிநேகிதனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா, உம்முடைய கரத்தில் எங்களுடைய கரங்களை நாங்கள் இணைக்கிறோம் அப்பா. உம்முடைய கரங்களில் எங்கள் கரங்களை நாங்கள் தருகிறோம். எங்களை பிடித்து கொள்ளுங்க டேடி, எங்களை பிடித்து கொள்ளுங்க. எங்களுக்கென்று வேறு யாரும் இல்லை அப்பா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். நீர் எங்களை விடுவிப்பீர், நீர் எங்களை விடுவிப்பீர், எங்களை ரட்சிப்பீர், எங்களை மீட்பீர், எங்களை பாதுகாப்பீர், எங்களை வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே அவர் எங்களை நித்தமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் எங்களுக்குள் வாசமாக இருக்கிறவர், எங்கள் வலப்பக்கத்தில் இருக்கிறவர், எங்கள் இடப்பக்கத்தில் இருக்கிறவர், எங்கள் முன்னால் இருக்கிறவர், எங்கள் பின்னால் இருக்கிறவர், என் மேல் இருக்கிறவர், எங்கள் கீழும் இருக்கிறவர். அவர் எல்லா இடத்திலும் சூழ்ந்து இருக்கிறவர். எங்களை சுற்றிலும் ராஜா நீரே சூழ்ந்து இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. அமராஜை மட்டுமா எங்களை வழிநடத்தி காப்பாற்றி வந்த தெய்வமே, இனிமேலும் நீர் வழி நடத்துவீர், எங்களை காப்பாற்றுவீர், முற்றும் முடிய நடத்த வல்லவராயிருக்கிறீர் சுவாமி. உம்முடைய மகிமை இந்த நேரத்திலும் ஜெபிக்க இந்த நேரத்தில் வெளிப்படுவதற்காக நன்றி. வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சிநேகித அன்பு இப்பொழுதே ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்கும் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அளவில்லாத அன்பு ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் இறங்கட்டும். இதை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, பலவீனன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பலவானாய் மாறுவானாக. வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே விசுவாசத்தோடு இப்பொழுது அப்பா என்னை ரட்சியும், என்னை மீட்பும், மீட்டருளும், என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும் அப்பா. எனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் எனக்கு வந்து கிடைக்கட்டும். என் தடைகளை நீக்கி போடுங்க ராஜா. என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை நீதிமானாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, பிதாவுக்கு முன்பதாக நான் நின்று அப்பா பிதாவே என்று நான் அவரை கூப்பிட ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய ரத்தம் இந்த காலை வேளையில் கழுவட்டும். எஸ்டடி ராஜா, நீதி செய்யக்கூடிய அந்த பரலோக தேவனுக்கு முன்பதாக நின்று அப்பா பிதாவே, நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறீர். உங்கள் ஜீவனையே நீர் எனக்கு தந்திருக்கிறீர். அது எவ்வளோ பெரிய அன்பு. நீர் எங்களிடத்தில் சிநேகித அன்பை நீர் காண்பித்திருக்கிறீர். சிநேகிதனுக்காக ஒருவன் மரிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்டர்டே ஆமாம் ராஜா, எங்களுக்காக நீர் சிலுவையில் உமையே நீர் ஒப்பு கொடுத்தீர். ஆமாம் ராஜா, அந்த இடத்துல தோல்வி அல்ல, நீர் வெற்றியை எடுத்தீர், நீர் ஜெயம் எடுத்தீர், பிசாசை ஜெயித்தீர். எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீரே உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நீர் அதை சுமந்தீர். ஹல்லேலூயா. இயேசுவே, சிலுவை மரத்தில் தொங்க விடப்பட்டீர். அமராஜா ஐசப்பா, எங்களுக்காகவே அடக்கம் பண்ணப்பட்டீர். 3ஆம் நாளில் எங்களுக்காகவே நீர் உயிர் தெழுந்தீரப்பா. உயிரோடு நீர் எழும்பின தெய்வம் சுவாமி. நீர் மரித்தோருக்கு தெய்வம் அல்ல, மரித்தோரிடத்திலிருந்து நீர் உயிர் தெழுந்த தேவன். நீர் உயிரோடு எழும்பின தேவன். ஹல்லேலூயா. உயிரோடு எழும்பின தேவன் அப்பா. நீங்கள் எல்லா கல்லறைகளும் மூடின வண்ணமாகவே இருக்கிறது. ஆனால் என் இயேசுவின் கல்லறைகள் மாத்திரம் இன்றும் காலியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் அங்கே இல்லை. அவர் உன்னதத்தில் பிதாவின் வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிறார். ராஜா, நீர் மீண்டும் எங்களை சந்திக்க நீர் வருவீர். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா, இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அளவில்லாத மகத்துவமுள்ள கரம் இறங்கட்டும். ராஜா, தேவ தூதர்களின் கூட்டம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. பிரயாணம் செய்யக்கூடியவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரயாணத்தில் உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை சுகபத்திரமாய் நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆமாம் ராஜா, ஒருவேளை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் ராஜா, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம், காரில் ட்ராவல் பண்ணலாம், பைக்கில் ட்ராவல் பண்ணலாம், சைக்கிளில் ட்ராவல் பண்ணலாம். ராஜா, ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பாதுகாப்பு இருக்கட்டும். ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தெய்வமே, எளியவனாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காதா? என் வாழ்க்கை இப்படித்தான் போகுமா? தினமும் இந்த பிரச்சனை, போராட்டங்கள் வேண்டு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி.
ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜ் அடைக்கப்பட்ட ஒவ்வொரு வழிகளும் திறக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படி அப்பா ஆசீர்வதிக்கும் உம்முடைய கரம் இப்பொழுது கிரியை செய்யட்டும். வியாபாரம் செய்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ எதிலெல்லாம் கைகளை இடுவியோ அதையெல்லாம் உனக்கு வெற்றியை தரும். அது நூறத்தனையான பலனை உனக்கு தரும் என்று நீ சொல்லுகிறேன். பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த காலை வேளை அப்பா அதிசயமான ஒரு நாளாக இருக்கட்டும் அப்பா. இந்த மாதத்தின் இந்த 2ஆம் நாளிலே ராஜா உம்முடைய கரம் அதிகமாய் உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். நீதியை செய்யும் எங்கள் தெய்வமே, உம்முடைய நாமம் வாழ்க ராஜா, உம்முடைய நாமம் வாழ்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தேற்றுகிறவரே, பலப்படுத்துகிறவரே, எங்களுக்காக சத்ருவை அழிக்கிறவரே, அவன் கிரியைகளை முறியடிக்கிறவரே, அவன் தந்திரங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரே, எங்களை நித்தமும் வழி நடத்துகிறவரே, பிதாவின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவரே, ஹல்லேலூயா, ஞானத்தின் சொருவியே எங்கள் ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத ஆற்றல் இறங்கட்டும். ராஜா இயேசுவே, ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். அற்புத சுகம் உண்டாகட்டும். கைகளில் இருக்கிற வலிகள் மறைந்து போகட்டும். கழுத்தில் இருக்கிற வலிகள் மறைந்து போகட்டும். முதுகுத்தண்டில் இருக்கிற வலிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மூட்டுகளிலே, கால்களிலே, கரடுகளிலே, எலும்புகளுக்குள்ளே இயேசுவே ஒரு ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அதிகமாய் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. பலவீனனும் பலவானா எழும்புவானாக இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்களை வெட்கப்படுத்தும்படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அப்பா, யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா தங்கள் பலவீனமான அப்பா பாகங்களில் கைகளை வைத்து ஜெபிக்கிறார்கள், அங்கே அற்புதம் நடப்பதாக. கற்பத்தின் கனிகள் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எத்தனை வருடங்கள் ஆனாலும் என்ன, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுதே அப்பா இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்கள் நடக்கட்டும். உம்முடைய தொடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது உணர்வார்களாக. தெய்வ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் இந்த நாளில் ஆளுகை செய்யட்டும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எடுக்க செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் அப்பா உம்முடைய கரம் இருக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, நல்ல நினைவுகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க சுவாமி. தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள், ஹல்லேலூயா, குடி பழக்கத்துக்கும் மதுபானத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே விடுதலையாக்கப்படுவார்களாக. இயேசுவே, உமக்கென்று அப்பா ஒரு கூட்ட ஜனங்களை நீர் அப்பா எங்கள் மூலமாக ஏற்படுத்தி எழுப்ப ஆசைப்படுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எங்களை பயன்படுத்தும். இதை சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பயன்படுத்தும். எந்த இடத்திலெல்லாம் போய் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அந்த இடத்தில் நீர் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீர். ராஜா, எந்த இடத்துல உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ அதே இடத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்துவீர், மேன்மைப்படுத்துவீரப்பா. ராஜா, உம்முடைய கரம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. இந்த பொல்லாத உலகத்தில் எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக. பிசாசின் தந்திரங்கள் எவ்வளவுதான் எங்களுக்கு எதிராக வந்தாலும், எங்களை அவன் அழிக்க முயற்சி செய்தாலும், நிச்சயமாகவே ஒருவரிடத்திலும் நீர் எங்களை விட்டு கொடுப்பதில்லை. நீர் எங்களை விட்டு கொடுக்கும் தெய்வம் அல்லப்பா. மறுபடியும் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறவர். நீதிமான் 7 முறை அல்ல 70 முறை விழுந்தாலும் அவனை மறுபடியும் தூக்கி விடுகிற என் தேவன் அப்பா. நீங்கள் அவ்வளவு அற்புதமான ஒரு சிநேகிதராய் இந்த நாளில் நாங்களுமே பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் டாடி. ராஜா இயேசுவே, என்ன தேவைகளுக்காக இந்த நாளில் அப்பா ஜெபத்தில் பங்கெடுக்கிறார்களோ, என்னென்ன ஜெப குறிப்புகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு கொண்டு இருக்கிறார்களோ, ஹல்லேலூயா, அந்த ஜெபத்திற்கெல்லாம் நீர் பதில் தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அப்பா, யாரெல்லாம் இப்பொழுதும் அப்பா ஹல்லேலூயா கீழே கமெண்ட் பாக்ஸில் அப்பா யாரெல்லாம் தங்கள் விண்ணப்பங்களை அவர்கள் பதிவு செய்கிறார்களோ அப்பா, அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக சுவாமி. ஜெபங்களை கேட்கிறவரே, அதற்கேற்ற பதிலை தருகிறவரே, நீர் ஒருவரே உண்மையான தெய்வம் அப்பா. நீர் ஒருவரே உண்மையான தெய்வம். நீர் பதில் தருகிறவர், நீர் பேசுகிற தெய்வம், கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர், ஆபத்தில் நீரே அனுகூலமான துணையாக இருக்கிறீர் சுவாமி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க டாடி. அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் உடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆளுகை செய்யும் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகரின் நாமத்தில் எங்கள் அன்பான பிதாவினிடத்தில் கேட்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless.